ஜாக்கி ஹெர்னாண்டஸோட ஹண்டிங் கேஸ் இது ரொம்ப ஃபன்னியான ஒரு ஹண்டிங் கேஸ். இது வந்து சான் பெட்ரோவில் நடக்குது. இந்த கேஸில் வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸும் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து இமேஜஸ்லாம் இருக்காங்க, அந்த இமேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாக்கி ஹெர்னாண்டஸ் எடுத்த ஃபோட்டோ கூட இருக்குது, அது கூட காமிக்கிறேன். இது வந்து 1989 நடக்குது. ஜாக்கி ஹெர்னாண்டஸ் வந்து 23 years old. ஜாக்கி ஹெர்னாண்டஸ் வந்து ஒரு சிங்கிள் மாம். புதுசாக வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸில் வந்து டைவர்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் வந்து சேர்ந்து கோ பேரண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. 2 பசங்க இருக்காங்க இவங்களுக்கு. இவங்க புதுசாக வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டோன்னே ஃபஸ்ட்டு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. இவங்க வந்து ஒரு நைட்டில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் ஜாப்ஸை வந்து ஒரே நேரத்தில் பண்ணுறாங்க. 1 மாதம் ஆகுது. 1 மாதம் கழித்து அவங்க வீட்டுக்கு வராங்க ஒர்க் பண்ணிவிட்டு. பசங்க வந்து வேறு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க சோஃபாவில் உட்காந்து டிவி போடுறாங்க. அதுக்கப்புறமா வால்ஸில் வந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. ராக்ஸ்லாம் கீழே விழுற மாதிரி சத்தம் கேட்குது இவங்களுக்கு. காதை கிட்ட வச்சு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இது வந்து ஒரு ரேட்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சின்ன அனிமலாக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரேஷ்னலாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டே இருக்கும் போது ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. உடனே பயந்துடுறாங்க. க்ளோஸாக அட்டென்ஷன் பே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறது இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இப்போது ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால ரேஷ்னலாக இது ஒன்றும் இருக்காதுன்னு யோசிச்சுட்டு அப்புறமா இதை வந்து டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. கொஞ்ச நாள் ஆகிட்டோன்னே அவங்க ஃப்ரெண்டு சூசனை வந்து கூப்பிட்றாங்க அவங்க வீட்டுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அவங்க கிட்ஸும் வந்து வேறு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ சூசன் கூப்பிட்டோன்னே 2 பேரும் வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அது கிச்சன்லேருந்து வருது. இந்த பாயிண்டில் வந்து ஜாக்கி வந்து சூசன் கிட்ட சொல்கிறாங்க, அனிமல் இருக்குது, அது வந்து ராக்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மைண்ட் பிளேயிங் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்கிறாங்க சூசன் கிட்ட. அதுக்கப்புறம் ஏஞ்சி கிச்சனுக்கு ஸ்லோவாக போய் பார்க்குறாங்க. கிச்சனுக்கு போய் பார்த்துருந்தா ஒரு பிக்சர் வந்து கீழே விழுந்துருக்கு. அது நார்மல் தான், பிக்சர் விழுறதெல்லாம் நார்மல் தான். ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்காக நெயில்ஸ் வச்சு அடித்த பிக்சர். அதுக்கப்புறம் அந்த நெயில்ஸ் வந்து கீழே விழுந்தது வந்து நார்மலாக தானே இருக்கணும், அது வந்து நிறுத்தி வச்ச மாதிரி இருக்குது. இது ஆல்மோஸ்ட் வந்து இம்பாசிபிள் இது நடக்கிறதுக்கு. கீழே நெயில்ஸ் விழுந்திருந்தா எங்கேயா தானே இருந்திருக்கணும், இது எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. சூசன் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸையும் இதையும் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து ஜாக்கி வந்து தனியாக வாழ்கிறதுனால வேணாம், பயமுடுத்த வேணாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த டாப்பிக்கை வந்து எதுவும் பெருசாக பேசலை. லைட்டாக இதை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் விட்டுடுறாங்க. சூசனும் வந்து போயிடுறாங்க. இவங்களும் தூங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து சூசன் வந்து ஒரு பேபி சீட்டரை வந்து கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு. 16 year old டீனா. ஜாக்கிக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒர்க் இருக்குது, இதனால வந்து டைம் ஆஃப் வேணும்னு சொல்லிட்டு பேபி சீட்டரை வந்து கூட்டிகிட்டு வராங்க. கிட்ஸை வந்து டேக் கேர் பண்ண சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. டீனா வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு வியர்ட் ஃபீலிங் அவங்களுக்கு இருந்திருக்கு. சரி போய் கிட்ஸை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதை டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே டோர் தானாக ஓப்பன் ஆகுது. இதை இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்டேஞ்சாக இருந்தது, ஆனால் வந்து அதை பற்றி நான் ரொம்ப யோசிக்கலை. உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போயிட்டு செக் பண்ணுறாங்க. பசங்களாம் ஃபைனாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு திருப்பியும் டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ திருப்பியும் டோர் தானாக ஓப்பன் ஆகுது. அவங்க நினைக்கிறாங்க வீடு வந்து டில்ட் ஆகிருக்கும், அதனால் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதையும் வந்து பெருசாக யோசிக்கலை. அதுக்கப்புறம் ஜாக்கி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே நடந்ததை வந்து டீனா சொல்கிறாங்க. டீனா வந்து எதிர்பார்த்தாங்க அது எப்பயுமே அந்த டோர் அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரேஷ்னலாக ஏதாவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது சொன்னோன்னே ஜாக்கி வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறாங்க, ஒரு கன்சர்ன்டாக இருக்காங்க. இதை வந்து டீனா எதிர்பார்க்கல, அவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்போ வந்து ஜாக்கி வந்து டீனா கிட்ட சொல்கிறாங்க, வியர்ட் ஸ்டஃப்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி அவங்க வந்து பெருசாக பேசலை. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஜஸ்ட் கப்புள் ஆஃப் ஸ்டேஞ்ச் இன்சிடென்ட்ஸ், இதை வந்து நம்ம தேவையில்லாமல் கனெக்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் டீனா போயிடுறாங்க. ஜாக்கி தூங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டேவும் வந்து டீனா வந்து பேபி சிட் பண்ணுறதுக்கு வராங்க.
ஜாக்கிக்கு வந்து கிட்ஸ் கூட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கிச்சன்லேருந்து அவங்க பேசுகிறாங்க. ஜாக்கி வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க என்னென்ன பண்ணணும், எப்போ வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எப்போ வந்து தூங்க வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜாக்கி வந்து அட்டென்ஷன் பே பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு கிச்சனோட கார்னரில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கிச்சனோட கார்னரில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து புது லைட்டை வந்து போட்டிங்களா கிச்சன்லன்னு சொல்லிட்டு. ஜாக்கியும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க என்னது அதுன்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்ட்ரேஞ்சான லைட் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. ஏன்னா அது போவே இல்லை, அந்த லைட் அங்கேயே தான் இருக்குது. ஸோ கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதுதான் இந்த ஃபோட்டோ. அது வந்து ஒரு ஆர்ப் ஆஃப் லைட் மாதிரி அது மூவ் ஆகுது. யாருமே இதை வந்து பிக்சர் எடுக்கலன்னா நம்பியிருக்க மாட்டாங்க. இது பார்க்கவே வந்து ஒரு லைட் மாதிரியே இல்லை, டிஃப்ரெண்ட் ஷேப், ஒரு ரேண்டம் ஷேப்பில் இருக்குது. லைட்டாக இருந்தால் வேறு மாதிரி ஒரு இதில் தானே இருக்கணும். இது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இது எப்படி அந்த லைட் வந்திருக்கும். அதே நேரத்தில் இது வந்து ஒரு சாலிடான எவிடன்ஸாகவும் சொல்லிட்டு நம்ப முடியல. ஒரு ஸ்டேஜ் மாதிரி தான் இருக்குது. சேம் டைம் இந்த மாதிரி ஒரு லைட் வந்து வியர்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபுட் ஸ்டெப்ஸு, அதுக்கப்புறம் பிக்சர், நெயில்ஸ். இப்போ வந்து இது அவங்க வந்து யார்கிட்ட போய் சொல்கிறதுனே அவங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒன்றும் இருக்காதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க இப்போ வந்து அதெல்லாம் நிறுத்திட்டு ஏதோ தப்பாக இருக்குது ஆனால் என்னென்னே தெரியல அந்த ஸ்டேஜுக்கு வராங்க. இதை வந்து வெளியே போய் சொன்னால் இவங்கள வந்து கிரேசின்னு சொல்லுவாங்க. இதை வந்து போலீஸ்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. ஆடிக்ட்லேருந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுது ஆனால் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்ல முடியாது. அவங்க வந்து நீ பண்ணுறியா இல்லை இது உங்கள் பசங்க பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் வந்து இவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு இதை வந்து சொல்கிறாங்க. எக்ஸ் ஹஸ்பண்ட் பேர் வந்து ஆல். எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொன்னோன்னே எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஸ்கெப்டிக், இதெல்லாம் வந்து நம்புறவங்க கிடையாது. அப்போ வந்து சொன்னோன்னா பிரேக்கப்னால அவளுக்கு அட்டென்ஷனுக்காக இப்படி பண்ணுறா, ஆலை வந்து இவன் மிஸ் பண்ணுறா, அதனால தான் வந்து இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக தான் வந்து ஆல் பார்க்குறான். ஆல் சொல்கிறான், சரி அப்படி ஏதாவது இருந்திருந்தா நம்ம வந்து கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூசன் வந்து வேணாம் அப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் வந்து இங்கே யாராச்சும் இருக்காங்கன்னா உங்களை வந்து நீங்களே காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல் சொல்கிறான். ஆனால் எதுவுமே நடக்கலை. சூசன் வந்து லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க, ஆனால் ஷாக்கடாக இல்லை. அதுக்கப்புறம் ஆல் வந்து போயிடுறான். போயிட்டோன்னே ஜாக்கி வந்து ஏதோ ஒன்று கிளாசெட்டில் வந்து போடுறதுக்கு போகிறாங்க. கிளாசெட் போடலான்னு சொல்லிட்டு போய் திறந்தா அந்த வால்ஸுக்கு எல்லா சைட்லேயும் அந்த கிளாசெட் வால்ஸில் ஆல்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை பார்த்தா ஏதோ ஒரு கிரையான்ஸில் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஒரு பேய் எழுதியிருந்தால் அது வந்து ஒரு ஸ்க்ராச்சஸில் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்திருக்கும். பட் எல்லாமே காமெடியாக கிரையான்ஸில் எழுதியிருக்கு. ஜாக்கி வந்து நினைக்கிறாங்க இதை வந்து ஆல் வந்து சொன்னதுனால ஒரு சேலஞ்சாக வந்து பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் அவங்க ரொம்பவே பயந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட மணி இல்லை மூவ் பண்ணுறதுக்கு. மணி இருந்ததுன்னா அந்த வீட்டை விட்டு அவங்க கன்ஃபார்மாக ஓகே ஏதோ சத்தம் கேட்டுது. ஏதோ ஒன்று. இப்போ வந்து அவங்ககிட்ட மணி இல்லை, அதனால் வந்து அதே வீட்டில் இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய ஆன்சைட்டி இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது. இதனால் சூசனும் இவங்களும் வந்து நெய்பர்ஹுட்டில் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து சூசன் கிட்ட சொல்கிறாங்க எப்படி அவங்க வந்து எவ்வளோ பயந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இவங்க வாக்கிங் போயிட்டு இருக்கும்போதே அந்த வீட்டோட லேண்ட்லார்டு வந்து வராரு. நார்மலாக பேசுகிறாங்க, க்ரீட்டிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு நார்மலாக பேசுகிறாங்க. அப்போது வந்து எதுவுமே சொல்லாமல் சூசன் வந்து உங்கள் வீட்டில் வந்து வியர்ட் ஸ்டஃப்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு, ஜாக்கி வந்து பயந்ததுனால யார்கிட்ட சொல்ல மாட்றா, நீங்கள் வந்து கிரேஸியாக எல்லோரும் நினைப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்றா, ஆனால் சில விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லார்ட் கிட்ட சொல்கிறா. லேண்ட்லார்ட் வந்து ரொம்ப வந்து ஒரு ரிலீஜியஸான பர்சன். அதனால் வந்து அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு ப்ரீஸ்ட்டை வந்து அலோவ் பண்ணுறீங்களா, அவங்க வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லார்டு வந்து கேட்குறாரு. சூசனும் வந்து ஒரு ரிலீஜியஸ் தான், பட் இருந்தாலும் வந்து எப்படி ப்ரீஸ்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்தால் ஒரு இதை வந்து சரி பண்ண முடியும். அவங்க வந்து இது வந்து அவங்களுக்கு சென்சிபிளாக தெரியல, இருந்தாலும் வந்து ஒத்துக்கிறாங்க. சரி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து 2 ப்ரீஸ்ட் வந்து வீட்டுக்கு வராங்க. வீடு வந்து அரேஞ்சே ஆகாமல் இருந்திருக்கு. ஏன்னா ஜாக்கி வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அதே நேரத்தில் படிக்கிறாங்க, நைட் ஸ்கூல். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரேஞ்ச் இல்லாமல் இருக்குது. அது வேறு கிட்ஸு வேறு இருக்காங்க வீட்டில், அதனால் கொஞ்சம் அரேஞ்ச் ஆகாமல் இருக்குது வீடு.
இது ப்ரீஸ்ட் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வேறு எதுவுமே சொல்லலை, செக் பண்ணுறாங்க. அவங்க வந்து பசங்களை வேணால் ப்ளெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. அது போயிட்ட பிறகு நெக்ஸ்ட் டே வந்து சைல்டு ப்ரொடெக்டிவ் சர்வீஸ்லேருந்து வராங்க. வந்து எதுக்கு வராங்கன்னா, இந்த வந்த ப்ரீஸ்ட் வந்து ஜாக்கி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஆல்சினேட் பண்ணுறாங்க, அவங்க வந்து இன்காம்பிடன்ட் மதர், இவங்களால வந்து ஒரு சைல்டை வந்து பார்த்துக்க முடியாது சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த வீடு வந்து அரேஞ்ச் ஆகாமல் இருந்ததுனால அப்படி சொல்லியிருக்காங்க. ஜாக்கி வந்து ஆலுசினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. சும்மாவே வந்து வீடு வந்து ஹாண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஒருவேளை லேண்ட்லார்ட் தான் வந்து ப்ரீஸ்ட்கிட்ட வந்து காசு கொடுத்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லியிருப்பானா? ஏன்னா வந்து இனிமேல் வந்து வீடை வந்து ஹாண்டட்னா வேறு யாரும் குடி வர மாட்டாங்க, அதனால் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தானா? வீடை வந்து செக் பண்ண சொல்லி ஏதாவது வந்து பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா ப்ரீஸ்ட்டை வந்து ஆல்சினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை இவங்களுக்கு. எதுக்கு வந்தாங்களோ அதை செய்யாமல். பட் எனிவேஸ், சைல்டு ப்ரொடெக்டிவ் சர்வீஸ் வந்தோடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க த்ரெட்டன் பண்ணுறாங்க, இந்த வீட்டை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும், நாங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்ணுறாங்க. சைல்டு ப்ரொடெக்டிவ் சர்வீசஸ் வந்து நீங்கள் மதராக இருக்கிறதுக்கு ஃபிட்டாக இருக்கீங்களான்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு தெரியுது ஹவுஸ் வந்து ஹாண்டட்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தால் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுது. அதனால் இது வந்து யார்கிட்ட சொல்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. கிட்ஸும் இவங்களும் வந்து 2 கிட்ஸும் இவங்களும் வந்து ஹாலில் தான் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து பேரனாய்டாக இருக்காங்க, இனஃப் ஸ்லீப் கிடைக்க மாட்டேங்குது இவங்களுக்கு. என்ன நடந்ததுன்னு சூசனுக்கு தெரியும். சூசன் நினைக்கிறாங்க இவன் வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டா இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு. சூசன் வந்து சொல்கிறாங்க, நீ வந்து பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸை வந்து கூப்பிடணும், அவங்க மட்டும்தான் உன்னை வந்து சீரியஸாக எடுப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க சொல்கிறது எதுவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும், அவங்க ஹெல்ப்பே பண்ணனாலும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உன்னை நம்புறவங்க இருப்பாங்க, சீரியஸாக எடுக்கிறவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களையும் கூப்பிடுறாங்க. பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து வராங்க, அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரெக்கார்டர், கேமரா எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூவில் சொல்கிறாங்க, அவங்க வந்து 3000+ கேசஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3000+ கேசஸில் அட்டெண்ட் பண்ண அவங்க சொல்கிறாங்க, ஒரு வாட்டி கூட அவங்க வந்து பேரநார்மலாக எதுவுமே வந்து ஃபேஸ் பண்ணது கிடையாது. எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், இல்லை வந்து எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு வாட்டி கூட ஒரு ஃபுட்டேஜோ ரெக்கார்டிங்கோ கிடச்சதே கிடையாது. அதனால் அவங்க வந்து ஒரு ஸ்கெப்டிக்காக தான் இருந்தாங்க. ஜாக்கியை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் அவங்க வந்து நெசசரியாக அவங்க வந்து நம்பலை இதெல்லாம். அப்போ வந்து ஜாக்கியை வந்து இன்டர்வியூ பண்ணலான்னு சொல்லிட்டு செட் பண்ணி இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கும் போது எக்ஸ் ஹஸ்பண்டும் இருக்கார், அவர் வந்து இன்னொரு ரூமில் வந்து பசங்களோடு இருக்கார். இவங்க வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து கரண்ட்டு போகிறது நார்மல் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே கரண்ட் வந்துடுது. கரண்ட் வந்தோடனே ஜாக்கிக்கு ஒரு வியர்ட் ஃபீலிங், ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அடிக்டில் ஏதோ இருக்குது, அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க உடனே வந்து சரி, இன்டர்வியூ வந்து இது முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு போய் அடிக்டில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கேமராமேனை வந்து அனுப்புகிறாங்க. ஒரு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து கேமரா எடுத்துக்கிட்டு போகிறாரு உள்ள. இந்த நேரத்தில் ஆல் வந்து இன்னொரு ரூமில் இருக்க ஆல் வந்து படுத்துக்கிட்டு அவர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அவருக்கு வந்து காதில் வந்து கேட்குது வாய்ஸு, அவங்கள இங்கேருந்து வெளியே போ, டெல் தம் டு கெட் த ஹெல் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. அவர் வந்து இன்டர்வியூவில் சொல்கிறாரு, ரொம்ப கிளியராக கேட்டுது அந்த வாய்ஸு, எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் அவங்களுக்கு இல்லை அதுக்கு. ஆனால் அவர் இதெல்லாம் முன்னாடி நம்பினவரே கிடையாது. இந்த நேரத்தில் அவர் கேட்டோன்னே அதே நேரத்தில் ஒரு ஸ்க்ரீம் கேட்குது, கத்துற சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் வெளியே அந்த போன இன்வெஸ்டிகேட்டர் வந்து வெளியே வராரு, வெளியே வந்து அப்படியே குதிக்கிறாரு, அந்த இடத்துலேருந்து அந்த சின்ன ஓட்டையிலேருந்து குதிக்கிறாரு, ஆல்மோஸ்ட் உளறாரு. அவர் சொல்கிறாரு ஏதோ ஒன்று வந்து அவரோட கேமராவை பிடுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாருமே ஒரு ஃப்ரீக்டாக இருக்காங்க. எல்லாருமே ஃப்ரீக்டாக இருக்கும்போது இவருக்கு வந்து தோணுது, அந்த கேமரா தான் இவரோட லைவ்லிஹுட், இதை வச்சு தான் அவரோட வாழ்க்கையே இருக்குது, அந்த கேமரா போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து உள்ளே போகிறாரு. அந்த சின்ன கேப்பில் உள்ளே போயிட்டு கேமராவோட பாடி வந்து ஒரு சைடில் இருக்குது, கேமராவோட லென்ஸ் வந்து வேறு ஒரு சைடில் இருக்குது.
அந்த பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்டாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா எப்படி ஒன்று அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கேமரா எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் போயிடுறோம், அப்புறம் வரோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜாக்கி வந்து ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் வந்துடுறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க ஜஸ்ட் அந்த இடத்துலேருந்து வந்து மோஸ்ட்டாக எஸ்கேப் ஆக தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அவங்களே வந்து பயப்படுறாங்க. ஒரு பேரநார்மலாக ஃபேஸ் பண்ணோன்னே இப்படி பயந்து போகிறாங்க. இது ஒரு காமெடியான குரூப்பாக இருக்குது. ஆல் வந்து கொஞ்ச நேரம் அங்கே இருக்கார், அதுக்கப்புறம் போயிடுறாரு. ஏன்னா அடுத்த நாள் வந்து அவருக்கு சீக்கிரமாக வேலை இருக்கிறதுனால. ஜாக்கி இப்போ வந்து தனியாக இருக்காங்க. இப்போ அவங்க நினைக்கிறாங்க பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து அந்த என்டிட்டியை வந்து அப்செட் பண்ணிடுறாங்க. இன்வெஸ்டிகேட்டர்ஸும் ஹெல்ப் பண்ணலை. ஆல் கிட்டேருந்தும் அந்த எக்ஸ்-ஹஸ்பண்ட் கிட்டேருந்தும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. அப்படியே யோசிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்டில் அப்படியே தூங்கிடுறாங்க. நடுவில் ஏந்திரிக்கிறாங்க. ஏன்ச்சா ஒரு ஓல்டு மேன் வந்து அவங்களோட கிட்ஸை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க வந்து ஸ்க்ரீம் பண்ணுறாங்க. கத்துனோன்னே அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு ஓடிடுறாங்க பசங்களை கூப்பிட்டுட்டு. இப்போ வந்து போலீஸ் கால் பண்ண முடியாது. இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க, அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் மெயில் கொடுக்குறாங்க. இப்போ என் வீட்டுக்கு போக முடியாது, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டர் வந்து அந்த வாய்ஸ் மெயில் பார்த்துட்டு சரி ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் போகிறாங்க. போனால் அவங்க வந்து பைஜாமாஸ் போட்டு வெளியே இருக்காங்க 2 பசங்களோட. அப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே போனால் ஒரே சைலண்ட்டாக இருக்குது, எந்த ஒரு நாய்ஸும் கிடையாது. அப்போ வந்து சைலண்ட்டாக இருக்கறனால சரின்னு சொல்லிட்டு ஆட்டிக்கில் போயிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. மேலே ஆட்டிக்கு போகிறாங்க. 2 பேர் போகிறாங்க. கீழே வந்து ஜாக்கியும் இன்னொரு இன்வெஸ்டிகேட்டர்ஸும் வந்து வெயிட் பண்ணுறாங்க. மொத்தம் 3 இன்வெஸ்டிகேட்டர்ஸ். 2 பேர் வந்து மேலே போகிறாங்க செக் பண்ணுறதுக்கு. ஒருத்தருக்கு வந்து கேமரா இருக்குது, ஃப்ளாஷ் லைட் இருக்குது. இன்னொருத்தர்கிட்ட வந்து வெறும் கேமரா மட்டும் இருக்குது. உள்ளே போயிட்டு அவங்க கீழே இருக்க ஜாக்கிக்கும் இன்னொரு இன்வெஸ்டிகேட்டர்ஸும் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து சைலண்ட்டாக இருக்குது, எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்னாப் கேட்குது, இன்னொரு வாட்டி ஸ்னாப் கேட்குது, இன்னொரு வாட்டி ஸ்னாப் கேட்குது. மொத்தம் 3 ஸ்னாப் கேட்குது. எல்லோரும் வந்து ஜஸ்ட் ஒரு ரூஃபில் தான், ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இல்லை ஏதோ இருக்குது சொல்லிட்டு வந்துடுங்க, கீழே இறங்கிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ளாஷ் லைட் வச்சுருக்க இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஏதோ ஒன்று கிராப் பண்ண மாதிரி அப்படியே பின்னாடி போகிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் லைட் விடுது, கேமரா ஓடுற சத்தம் கேட்குது. இன்னொரு இன்வெஸ்டிகேட்டர் வந்து ஃப்ளாஷ் யூஸ் பண்ண பார்க்குறாரு. கேமராவில் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறதுக்காக கேமரா கிளிக் பண்ணிகிட்டே இருக்கிறாரு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா இன்னொரு இன்வெஸ்டிகேட்டர் வந்து மேலே வந்து ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இழுத்து கீழே வச்சுட்டு கேமரா எல்லாம் எடுத்துக்கிட்டு கீழே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அவர் கழுத்தில் வந்து ஏதோ ஒன்று பிடிச்ச மாதிரி மார்க்ஸ்லாம் இருக்குது. ஜாக்கி சொல்கிறாங்க இது எதுவுமே வந்து ஓக்ஸ் கிடையாது, எல்லாமே உண்மையாக நடந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் கூட நிறைய பேர் வந்து இவங்க வந்து கிரேசின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கேஸ் பார்த்தா ஈஸியாக ஸ்டேஜ் பண்ண மாதிரி தான் தெரியுது. இதை விட கம்பெலிங்கான கேசஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனால் இது பார்த்தா ஒரு காமெடியான ஸ்டேஜ் பண்ண கேஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. மேபி உண்மையாக இருக்கலாம். இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். இது அன்எக்ஸ்பிளைன்ட் பேரநார்மல்.